என்பதாக கண்டிப்பாக எல்லோரும் தெரிந்து கொள்ளும். சைக்காலஜி என்றால் என்ன? அது ஒரு கிரேக்க வார்த்தை. சைச்சி என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. லோகஸ் என்பது மற்றொரு கிரேக்க வார்த்தை. இந்த சைச்சி பிளஸ் லோகஸ் இஸ் ஈக்குவல் டு சைக்காலஜி. ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருள் அப்படியே நமக்கு தெரிஞ்சாச்சுன்னா அதற்கு தான் புலன் காட்சி. எந்த பொருளை பார்க்கிறதோ கட்புலன் வழியாக அந்த பொருள் துல்லியமா தெரிஞ்சாச்சு, மாறுபடாமல் தெரியும். வெளியே உள்ள ஒரு காரை பார்க்கணும், அது காராகவே நமக்கு தெரியணும். கட்புலன் வழியாக அந்த பொருள் சரியாக தெரிந்தால் அதற்கு பேர் தான் புலன் காட்சி. இரண்டுக்கும் உள்ள தொலைவாக மாற்ற முடியும். உதாரணமாக நம்முடைய கருவியிலே உள்ள அந்த இடைப்பட்ட தூரம் 16 சென்டிமீட்டர் ஆகும். நம்ம குறிச்சு இப்ப இன்னொரு புள்ளிக்கு பாருங்க சி. இது நகரும் அமைப்பு புள்ளி, இது நகரக்கூடிய அமைப்பு. நகரம் இடப்புறமாக இருக்கலாம், அது வரப்புறமாக. முதல்ல நான் இது செய்யறேன்னா இந்த பிஐசி ஒன்னா இப்ப நாம இந்த சி என்ற புள்ளியை இடப்புறமாக நடத்தி கொண்டு போறோம். இதை யாராவது ஆய்வு கூடியவர் அந்த இடத்துல நான் நிறுத்தி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதை பார்க்கணும். இதுக்கு ரெண்டுக்குள்ள தூரம் 16 சென்டிமீட்டர் தான். இப்ப அந்த இடத்துல நகர்த்தி கொண்டு இருக்கும். இப்போ பிக்கு சிக்கு உள்ள தூரம் எவ்வளவு அப்படிங்கிற பார்க்கணும். Actual distance is 16 centimeter, but the visual distance is 12 centimeter. 12 சென்டிமீட்டர் அப்படின்னு அந்த இடத்துல இதுதான் இதுதான் ஒரு நிறம் எதிர்பார்க்க அதுக்கு கீழே 6 முனைகளுடைய நட்சத்திரம். Start having the 6 terminal points. அந்த 6 முனைகளும் இணைக்கோடுகளாக வரையப்படும். அப்ப என்ன செய்யறோம்னா ஆய்வுக்குரியவர் மோதல்கள் இருந்தாலும் மறுபடியும் நம்ம கண்ணாடி பார்த்து சரி செஞ்சு அந்த முயற்சியை முடிச்சிடணும். அதாவது ஒரு நட்சத்திரத்தை நாம் எப்படியாவது முடித்து விட வேண்டும். இன்னொரு கார்டு காட்டு, 30 கார்டு காட்டு, இன்னொரு கார்டு காட்டு, 10 கார்டு காட்டு. எவ்வளோ அவருக்கு மனசுல